And welcome to Madurai IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 1 Mains 2024 டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நம்ம பார்க்க போறோம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு போட்டு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதிக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம மதுரை IAS அகாடமியில் 27 வந்து ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து வைக்க போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு 2 months வந்து லீவ் எடுக்க போறோம், எங்களுக்கு வந்து கிளாஸோட கொடுங்க சொல்லி கேட்டாங்க. ஒரு சில பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் கேட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 2 பேட்ச் வந்து கொடுக்க போறோம். ஒன் வந்து ஒன்லி டெஸ்ட் பேட்ச், இன்னொன்று கிளாஸ் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச். அது 2 பேட்ச் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஸோ பாருங்க, நம்மளுக்கு வந்து அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து டூஸ்ல வந்து நம்ம வந்து குரூப் 1 இப்போ முதல் தடவை நீங்க வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணிக்கிங்கன்னா ஒரு சில பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதை என்ன பார்த்துக்கோங்க. நம்ம வந்து 10 மார்க் அந்த 15 மார்க் தான் எழுத போறோம். ஸோ 10 மார்க் கொஸ்டின் அண்ட் 50 மார்க் கொஸ்டின் நம்ம வந்து எழுத போறோம். பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம் வந்து 3 hours இருக்கும். மார்க் எவ்வளவு பாத்தீங்கன்னா 250 மார்க்ஸ் இருக்கும். ஸோ பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர், அதான் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கும். அதுல 100 மேக்ஸிமம் மார்க் வந்து 100 இருக்கும். அதுல வந்து 40 மார்க் எடுத்தாதான் நம்ம வந்து அடுத்த பேப்பர்ல வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அதுதான் வந்து மெரிட் பேப்பர். எல்லாமே ஜெனரல் ஸ்டடிஸ் தான். இது வந்து ஒவ்வொரு பேப்பர் வந்து 250 மார்க்ஸ், மொத்தம் வந்து 750 மார்க்ஸ் இருக்கும். அப்புறம் இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் வந்து 850 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இந்த 850 மார்க்ஸ்ல நீங்க 340 தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் குவாலிஃபை மார்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க் எடுத்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்புறம் டோன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனரல் இது மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி கால்குலேட்டர் வந்து பேப்பர் 3 நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பர்ல நான் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒன்லி இங்கிலீஷ்ல எழுதலாம், இல்லைன்னா தமிழ் எழுதலாம். எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் தான் நம்ம எழுத முடியும். ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லி இதான் ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து நம்ம வந்து டெஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். 27 டெஸ்ட் இருக்கு. அந்த 27 டெஸ்ட்டுக்கு ஒரு வார்ம் அப் டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து 3 ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா, டெஸ்ட் நம்பர் 2 பாலிட்டி, அடுத்து டெஸ்ட் நம்பர் 3 வந்து எக்கானமி. ஸோ இன்னும் வந்து 1 வீக் இருக்கு. ஸோ எல்லாமே ஃபுல் டெஸ்டா தான் இருக்கும். ஸோ வார்ம் அப் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எப்படி நம்ம சைக்கலாஜிக்கல் நிறைய இது பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வேற வந்து மேக்ஸ் வேற கிடையாது, அதனால எத்திக்ஸ் இருக்கு. ஸோ எத்திக்ஸ் வந்து நம்ம மதுரை IAS அகாடமியில வந்து யூபிஎஸ்சியில் எத்திக்ஸ் வந்து நம்ம ஒரு ரொம்ப சூப்பராகவே ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம வந்து எத்திக்ஸ் வந்து கொண்டு போக போறோம். ஸோ பாருங்க, அடுத்து வந்து பாருங்க டெஸ்ட் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேப்பர் 2 பாருங்க, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. ஸோ இந்த யூனிட்டை வந்து நம்ம பாத்தீங்கன்னா 3 வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பேப்பர் நம்ம வந்து 3 ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அதை 3 வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர், சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அப்புறம் வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ இது வந்து பாருங்க டெஸ்ட் நம்பர் 4. அடுத்து டெஸ்ட் நம்பர் 5 பாருங்க, இந்தியன் பாலிட்டி. ஸோ டெஸ்ட் நம்பர் 5 வந்து பேப்பர் 3. அடுத்து டெஸ்ட் நம்பர் 6 வந்து பேப்பர் 4. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 7 வந்து பேப்பர் 2 வந்துடும். ஸோ இந்த மாதிரி 3 டைம்ஸ் நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் நம்பர் பேப்பர் 2 இருக்கு, டெஸ்ட் நம்பர் 7 இருக்கு. ஸோ இதுலேயும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, சோசியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ அங்கே மேலே படித்த டாபிக்ஸ் போக ரிமைனிங் டாபிக்ஸ் கொஞ்சம் ஒரு 50% வந்து இதில் இருக்கும். ஸோ டெஸ்ட் நம்பர் 7, அடுத்து டெஸ்ட் நம்பர் 8, பேப்பர் 3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் சிலபஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்சாக மட்டும் இருந்தீங்க, உங்களுக்கு வந்து பேப்பர் எவாலுவேஷன் எப்படின்னு இருக்குன்னா 1 to 1 இருக்கும். ஸோ உங்களை வந்து கரெக்ட் உங்கள் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் எப்படி மார்க் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி டயக்ராம்ஸ் போடலாம், அந்த மாதிரி நிறையாவது வந்து உங்களுக்கு 1 to 1 இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளியர் பண்ணி போன பழைய டிசிஸ் இருக்காங்க, டிஎஸ்பிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒரு சில டெஸ்ட் லெக்சர்ஸ் கூட கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கிளியர் பண்ண ஆஃபீஸர்ஸும் அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 11 டெஸ்ட்டுக்கு ஸோ பாருங்க, இந்த மாதிரி டெஸ்ட் போத் நம்ம டெஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு அண்ட் தமிழ்ல இருக்கு. அதை வந்து பாருங்க. அடுத்தது மெயின் இது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எப்போ இருக்கு, 11/11. ஸோ நவம்பர் 11 மண்டே அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்க போது. கிட்டத்தட்ட 1 month உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்து கரெக்ட் டைமிங் இருக்கும். ஸோ பாருங்க 11/11 தான் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 2 ஃபுல் டெஸ்ட். ஸோ எக்ஸாம்ல வந்து தொடர்ந்து எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி 3 நாள் நடக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். ஸோ பாருங்க, எக்ஸாம் நம்ம வந்து தொடர்ந்து 4 நாள் எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்க வந்து 3 மாடல் எக்ஸாம் டெஸ்ட் கனெக்ட் பண்ண போறோம். ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாடல் டெஸ்ட் 1 இருக்கு பாருங்க. 16, 17, 18, 19 பாருங்க, 19, 20, 21, 22. ஸோ நீங்க அங்கே எக்ஸாம் எழுதும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அதே டைமிங்கோட தான் உங்களுக்கு எக்ஸாமும் கனெக்ட் பண்ண போறோம். ஸோ மாடல் டெஸ்ட் 1 இருக்கு, மாடல் டெஸ்ட் 2, மாடல் டெஸ்ட் 3. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையா டேஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீங்க வந்து எக்ஸாம் எப்போ எழுத போறீங்க பாருங்க, 10, 11, 12, 13 எழுத போறீங்க. ஸோ அந்த மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரியே தான் கிட்டத்தட்ட இங்க ஒரு தடவை இங்க நீங்க 3 தடவை எழுதிட்டீங்க. ஸோ 4வது தடவை தான் நீங்க வந்து அங்க போய் எழுத போறீங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் நீங்க எழுத போற அட்டெம்ப்ட் வந்து
4th டைம் தான் நீங்க எழுத போறீங்க. ஏன்னா இங்க 3 டைம்ஸ் நீங்க ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அப்ப எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். நல்ல கான்ஃபிடென்ட்டோட எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 27 டெஸ்ட்ஸ் இருக்கு. இது கூட உடையில உங்க ஸ்பெஷல் கிளாஸ் கூட இல்லாம இன்னும் கொஞ்சம் இன்டேக் பண்ண வைப்போம். ஸோ நல்லா பண்ணுங்க. நம்ம வெப்சைட் இருக்கு, நம்பர்ஸுக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 04524354 123, அப்புறம் 8903646123. ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக வந்து ஃபீஸஸ் அதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஃபீஸ் ரெண்டு கோர்ஸ் சொல்லியிருந்தோமா, கிளாஸ் ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ₹25,000 ஃபீஸ். அப்புறம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 15,000. ஸோ கிட்டத்தட்ட 27 டெஸ்ட்ஸ் இருக்கு. ஸோ லிமிட்டட் நம்பர் சீட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து இன்டேக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவுட் சைட்ல இருந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இன்டேக் பண்ணுவோம். அதனால நீங்க வந்து குரூப் 1ல கண்டிப்பா டிசி டிஎஸ்பி அவங்க கனவோட இருப்பீங்க. கண்டிப்பா அங்க வாங்க. உங்களால் கண்டிப்பா உங்களோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். எங்க நமக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.